Hi students, today we will continue Unit 1 Basic Concept of Chemistry and Chemical Calculation. Previous class la pathina mole relationship, mass relationship, volume relationship, mass volume relationship அதை பேஸ் பண்ணி வர கால்குலேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் அதை பேஸ் பண்ணி வர கால்குலேஷனை பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த லிமிட்டிங் எக்ஸஸ் அப்படிங்கிறது எதை எக்ஸாம்பிளாக வச்சு இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேசரி ப்ரிப்பரேஷனை வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 கப் ஆஃப் ரவா, 2 கப் சுகர் எடுத்துக்கிறாங்க, 1/2 கப் கீ, 1/4 கப் நட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ கப் கேசரி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா 6 கப் கேசரி வந்து கிடைக்கிது. ஓகேங்களா, அப்போ 1 கப் ரவாவில் 6 கப் கேசரி நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, அப்போ 1 கப் ரவா இருந்தால் போதும், 6 கப் கேசரி நமக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த இடத்துல எக்ஸஸ் லிமிட்டிங் அப்படிங்கிறது எப்படி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 கப் ரவா எடுத்துட்டோம்னா 6 கப் கேசரி கிடைக்கிது. அப்போ சுகர் வந்து எத்தனை கப் ஆட் பண்ணியிருக்காங்க? 2 கப்பு. இப்போ சுகர் என்ன பண்ணுறேன், 1 கப் ரவா எடுத்துகிட்டு 4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணால் 8 கப் கேசரி கிடைக்குதா? இல்லை. ஓகேங்களா, நம்ம சுகர் வந்து நம்ம எக்ஸஸாக 4 கப் ஆட் பண்ணாலுமே நமக்கு 6 கப் கேசரி தான் கிடைக்கிது. அப்பையும் 6 கப் கேசரி தான் கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸஸாக வந்து 2 கப் ரவா ஆட் பண்ணுறேன். 2 கப் ரவா ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற கேசரி வந்து எக்ஸஸாக கிடைக்கிது. ஓகேங்களா, அதிகமாக 6 கப்பு, 1 கப்பில் 6 கப் கேசரி அப்படின்னா இன்னும் 12 கப் கேசரி கிடைக்கிது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன, எதனுடைய கண்டென்ட்டை நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா கேசரியோட குவான்டிட்டி அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா. இப்போ சுகர் வந்து நீங்கள் எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டாலுமே அந்த டேஸ்ட்டு தான் வந்து நமக்கு ரைஸ் பண்ணுது. ஓகேங்களா, கேசரியோட கண்டென்ட்டை ரைஸ் பண்ணலை. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நமக்கு லிமிட் எது வந்து எடுத்துக்கிறது எல்லாமே என்னது கேசரியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா தான். ஓகேங்களா, சுகர் அப்படிங்கிறது இந்த இடத்துல எக்ஸஸ்ஸு. சுகர் அப்படிங்கிறது எக்ஸஸ், எடுத்துக்கிற ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்டாக மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் லிமிட்டிங். ஓகேங்களா, எக்ஸஸாக இருந்துச்சு, இப்போ சுகர் வந்து எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா சுகர் நீங்கள் எவ்வளோ தான் ஆட் பண்ணாலும் 10 கப் சுகர் ஆட் பண்ணாலுமே கிடைக்கிற கேசரி 6 தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல எக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுகர், லிமிட்டிங் அப்படிங்கிறது ரவாவை பொறுத்து தான் கேசரியோட குவான்டிட்டி இருக்குது. ஓகேங்களா, அதுதான் இந்த பேஸ் பண்ணி கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 1 கப் ரவாவில் 6 கப் கேசரி கிடைக்கிது. அப்போ 3 கப் கேசரி கிடைக்கணுன்னா எவ்வளோ கப் ரவா எடுத்துக்கலாம்? 1/2 கப். ஓகே, அதே மாதிரி தான் சிம்பிள், நமக்கு 1 கப் ரவா எடுத்துட்டோம்னா 6 கப் கேசரி கிடைக்கிது. இப்போ 3 கப் ரவா எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கப் கேசரி கிடைக்கும்? 18 கப் கேசரி கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த லிமிட்டிங் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து லிமிட் பண்ணுது ரியாக்ஷனை, எடுத்துக்கிற ரியாக்டன்ட் எல்லாமே எது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் லிமிட்டிங் ரியேஜன். எக்ஸஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு பார்ட் எக்ஸஸாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சுகர் அப்படிங்கிறது எக்ஸஸ், ரவா அப்படிங்கிறது லிமிட்டிங். அப்போ ரவா எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கேசரி நமக்கு கிடைக்கிது. எத்தனை கப் கேசரி அப்படிங்கிறது கிடைக்கிது. சுகர் அப்படிங்கிறது அது ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, கரெக்டான அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டை மட்டும் தான் ரைஸ் பண்ணுது, அதுதான் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகேங்களா, அந்த சுகரால் குவான்டிட்டி எதுவும் ரைஸ் ஆகலை. இப்போ லிமிட்டிங் எக்ஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருது அப்படின்னா அடுத்தடுத்து கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிமிட்டிங்னா என்ன, எக்ஸஸ்னா என்ன. இப்போ இந்த இடத்துல அந்த ரியாக்டன் தட் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு, எடுத்துக்கிற ரியாக்டன் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகுது. ஓகேங்களா, இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ் அண்ட் இஸ் கால்ட் அஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேங்களா, த அதர் ரியேஜென்ட் விச் ஆர் இன் எக்ஸஸ் ஆர் கால்டு எக்ஸஸ் ரியேஜென்ட். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கேசரி பேஸ் பண்ணி நமக்கு ரவா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். 1 mole ஆஃப் சல்ஃபர் 3 mole ஆஃப் ஃப்ளூரின் கிவ்ஸ் 1 mole ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட் அப்டைன் ஆகுது. எல்லாமே ஸ்டாக்கியோமெட்ரிக் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 mole ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட்ஸ் வித் 3 moles ஆஃப் ஃப்ளூரின் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட்.
அப்போ 3 moles ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட்ஸ் வித் 9 moles எடுத்துக்கிறாங்க. 3 moles ஆஃப் சல்ஃபர் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 3 moles ஆஃப் சல்ஃபர் 9 moles ஆஃப் ஃப்ளோரின் ஓகேங்களா எடுத்துக்கும் போது நமக்கு என்ன அப்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 moles ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைட். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3 moles ஆஃப் சல்ஃபர் 9 moles ஆஃப் ஃப்ளூரின் எடுத்துக்கிறாங்க. அப்போ எடுத்துக்கிறது எல்லாமே 3 moles ஆஃப் சல்ஃபர். அப்போ 3 moles ஆஃப் சல்ஃபரும் நமக்கு என்னது ப்ராடக்டாக கன்சியூம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல லிமிட்டிங் அப்படிங்கிறது சல்ஃபர், எக்ஸஸ் அப்படிங்கிறது ஃப்ளூரின் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூரியா ப்ரிப்பரேஷன். யூரியா இது ஒரு ஃபெர்டிலைசர், நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர் ஓகேங்களா. அப்போ அமோனியா 2 moles ஆஃப் அமோனியா ரியாக்ட்ஸ் வித் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் யூரியா NH2 C டபுள் பாண்ட் O NH2. அப்போ யூரியாவோட ஃபார்முலா நமக்கு ஃபெமிலியராக தெரியணும். செகண்ட் வால்யூம் போனால் யூஸ் பண்ணுவோம். யூரியாவோட மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுங்கன்னு கேட்டுருவாங்க. அப்போ ஃபார்முலா நம்ம தான் ரைட் பண்ணி எழுதணும். NH2 C டபுள் பாண்ட் O NH2 ப்ளஸ் வாட்டர். ஓகே, இதை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸஸ் லிமிட்டிங் அதனுடைய மாஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, 646 கிராம் ஆஃப் அமோனியா ஓகேங்களா இஸ் அலவுட் டு ரியாக்ட் வித் 1.144 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் யூரியா. அப்போ எவ்வளோ குவான்டிட்டி ரியாக்டன்ட் எடுத்துக்கிறாங்க? 646 கிராம் ஆஃப் அமோனியா NH3. அமோனியாவோட ஃபார்முலா ஃபெமிலியர் NH3 allowed to react with 1.144 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் யூரியா. இவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? யூரியா ஃபார்ம் ஆகுது. யூரியாவோட ஃபார்முலா என்ன? NH2 C டபுள் பாண்ட் O NH2 ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இஃப் த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ஆல் த ரியாக்டன்ட் இஸ் நாட் கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன். அப்போ என்ன சொல்கிறாங்க? எடுத்துக்கிற என்டையர் குவான்டிட்டி எல்லாமே நமக்கு என்ன இது கன்வெர்ட் ஆகும், இந்த ரியாக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகலை. ஓகே, ரியாக்டன்ட் எல்லாமே நாட் கன்சியூம்டு, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகலை ஓகேங்களா. அப்போ எது வந்து இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட்? செகண்ட் பாயிண்ட், கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு. எவ்வளோ குவான்டிட்டி வந்து யூரியா ஃபார்ம் ஆகுது அண்ட் அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட். எது வந்து எக்ஸஸ் இந்த இடத்துல அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் 2 moles ஆஃப் அமோனியா 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் யூரியா ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் அமோனியா இஸ் கன்சியூம்ட் இன் த ரியாக்ஷன், ஸோ அமோனியா இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். என்னென்னு சொல்லிட்டாங்க? என்டையர் குவான்டிட்டியில் எடுத்துக்கிற அமோனியா எல்லாமே நமக்கு கன்சியூம் ஆயிடுச்சு, ப்ராடக்டாக மாறிடுச்சு ஓகேங்களா. அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். சம் குவான்டிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிமைன்ஸ் அன்ரியாக்டட், ஸோ CO2 இஸ் எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ இந்த இடத்துல அமோனியா எடுத்துக்கிற என்டையர் குவான்டிட்டி எல்லாமே ப்ராடக்டாக மாறிடுச்சு அமோனியா. அப்போ எடுத்துக்கிற என்டையர் குவான்டிட்டி எல்லாமே ப்ராடக்டாக மாறிடுச்சு அப்படின்னாவே அது லிமிட்டிங் தான். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது எக்ஸஸ்ஸு, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ்ன்ட்டாங்க. ஓகே, இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளேஷனில் எப்படி வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க எக்ஸஸ் எப்படின்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அடுத்து நமக்கு வந்து லிமிட்டிங்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிளேஷன் மூலமாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. அது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம் ஆகிருக்கு எல்லாமே இந்த டேபிளேஷனை பார்த்துட்டு தான் நம்மளால் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, இது ரெண்டுமே நம்ம அந்த டேபிளேஷனை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அந்த டேபிளேஷனில் பாருங்கள், சிம்பிள். எப்பயுமே இந்த மாதிரி டேபிளேஷன் எக்ஸஸ்ஸு லிமிட்டிங் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி டேபிளேஷன் தான் போடணும். ஆல்ரெடி மோல் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சேம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து ரைட் பண்ணிக்கணும். அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். கோஎஃபிஷியன்ட் 2 moles ஆஃப் அமோனியா எடுத்துருந்தோம். மேலே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, கார்பன் டை ஆக்சைடு 1 mole, இது ரியாக்டன்ட் சைடு தனித்தனியாக எடுத்துருந்தீங்க. ரியாக்டன்ட் சைடு ப்ராடக்ட் சைடு யூரியா 1 mole ஆஃப் யூரியா 1 mole ஆஃப் வாட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்ட் அலோட் டு ரியாக்ட். எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டண்ட்டை அலோவ் பண்ணுறோம், ரியாக்டாக அலோவ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்னாவே நமக்கு மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னாவே நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்போனா என்ன? அப்போ மாஸ் கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 646 டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படிங்கிறது அமோனியா எடுத்துக்கிறோமா அதனுடைய மோலார் மாஸ் நைட்ரஜன் ஓகேங்களா. நைட்ரஜன் அப்படின்னா அதனுடைய மாசு 14 + 3 ஹைட்ரஜன் 3 17. இதை கேன்சல் பண்ணால் 38 மோல்ஸ் கிடைக்குது ஓகேங்களா. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு சிம்பிளான சம் தான். பார்க்க தான் டேபிளேஷன் போட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கான்செப்ட் என்ன?
ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸஸ் லிமிட்டிங் கால்குலேட் பண்ணுங்கள், மாஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டேபிள் போட்டுக்குங்க. ரியாக்டன்ட் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள், அடுத்து ப்ராடக்ட்டு, அடுத்து கோஎஃபிஷியன்ட் என்ன கொடுத்துருங்களோ அது எடுத்துதுங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் மாஸுக்கும் மோலார் மாஸும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மாஸ் அப்படின்னாலே கிவன் மாஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாஸ். மோலார் மாஸ்னாவே கொடுத்துருக்க காம்பவுண்டோட மோலார் மாஸ் அட்டாமிக் மாஸ் எல்லாமே ஆட் பண்ணி கிடைக்கிறது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ கிடைக்குது அங்கே சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.144 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணனால நமக்கு 1144 டிவைடட் பை கார்பன் டை ஆக்சைடு மாஸ் வந்து 44. ஓகேங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் 26 மோல்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ ரியாக்டன்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டண்ட்டை அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால, அலோவ் பண்ணியிருக்கோம்னா இனிஷியலாக எதை எடுத்துக்குவோம், ரியாக்டன்ட் எதை எடுத்துக்குவோம். அதனால் அவங்க ப்ராடக்ட் சைடு டேஷ் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டூரிங் ரியாக்ஷன் ரேஷியோ. எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கு, அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எவ்வளோ ரியாக்ஷன் ஆஃப் மோல்ஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கு. ஓகே, அப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸு 38 மோல்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ 2 மோல்ஸில் 38னா நல்லா லிசன் பண்ணிக்கங்க. 2 மோல்ஸில் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? 2 மோல்ஸில் 38 மோல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ 38 மோல்ஸு. 2க்கு 38னா அப்போ 1க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 தானே இருக்கணும். அதை எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க, இங்கே டேஷு. ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் தஸ் ஃபார்ம்டு. எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க, நல்லா லிசன் பண்ணுங்கள். யூரியா அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு 1 மோல். இப்போ 1 மோல்னாவே இங்கே என்ன, 2 மோலுக்கு 38னா 1 மோலுக்கு 19. இப்போ 1 மோல்னாவே 19. வாட்டர் மாலிக்குள் எவ்வளோ மோல்ஸு 1 மோல். 1 மோல்னா 19 மோல்ஸு. ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஃப்ட் ஆகிருக்கு, பேலன்ஸ்ட் எவ்வளோ இருக்குது எக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எது இல்லை. 2 மோல்ஸில் 38 மோல்ஸு கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இங்கே 1 மோல்ஸ்னால் 19, அதாவது 2 மோல்ஸ்க்கு 38, நான் 1 மோல் அப்படிங்கிறது பாதி 19 தான் இருக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மோல்ஸு நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே 19 மோல்ஸ் தான் கன்சியூம் ஆகிருக்கு. அப்போ பேலன்ஸ்டு 7 மோல்ஸு. இப்போ 1 மோலுக்கு 19 மோல்ஸ் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் 1 மோல்ஸ்க்கு 19 மோல்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. எவ்வளோ மோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது 7 மோல்ஸு. ஓகேங்களா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த டேபிளேஷன். எக்ஸஸ் ரியேஜென்ட், லிமிட்டிங் ரியேஜென்ட் என்னென்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதே பேஸ் பண்ணி என்ன சம் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி கிவன் மாஸ் எடுத்துக்குங்க. மோலார் மாஸு, அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். 2க்கு 1க்கு இவ்வளோனா 2க்கு எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 மோல்ஸ்க்கு நமக்கு கிடச்சிருச்சு, அதை வச்சு 1 மோல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல இப்போ யூரியா எவ்வளோ குவான்டிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு, அப்போ இந்த இடத்துல லிமிட்டிங் எது எக்ஸஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி ரிசல்ட் எழுதிட்டோம். அடுத்து எவ்வளோ குவான்டிட்டி யூரியா ஃபார்ம் ஆகிருக்கு, குவான்டிட்டி அப்படின்னா அதனுடைய மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நம்பர் ஆஃப் மோல்ஸை இன்ட்டு மோலார் மாஸால் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் மாஸு. அப்போ நமக்கு யூரியா அப்படிங்கிறது எவ்வளோ மோல்ஸ் கிடச்சிது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் 19 மோல்ஸு இன்ட்டு யூரியாவோட மாசு 60 மல்டிபிள் பண்ணால் 1140 கிராம். கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணால் 1.14 கிலோகிராம். ஓகே, எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் ஓவர் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஆகிருக்கு அமௌண்ட்டு அதுக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட லெஃப்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 7 மோல்ஸ் தானே லெஃப்ட் ஆகிருக்கு இன்ட்டு மோலார் மாஸ் 44 எவ்வளோ 308 கிராம் வந்து கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எக்ஸஸாக இருக்குது. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சம் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். புக் பேக்கில் இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரிடாக்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை சைமல்டேனியஸாக ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னாவே அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்.
சரிங்களா? அப்போ இதில் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் தான் அடுத்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள். ஆக்சிடேஷன் எங்கெல்லாம் நடக்குது, ரிடக்ஷன் எங்கெல்லாம் நடக்குது, நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, வென் அதாவது ஆப்பிள் நம்ம கட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா இந்த ஆக்சிடேஷன் தான். ஓகேங்களா? நார்மலாக அந்த ஆக்சிடேஷன் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பர்னிங் ஆஃப் எல்பிஜி, அதாவது ஒரு பொருளை நம்ம எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகேங்களா? பர்னிங் ஆஃப் எல்பிஜி, ரெஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு வந்து துருப்பிடிக்குது அப்படின்னாவே ஏரில் இருக்க ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால தான் அந்த இரும்பு வந்து ரெஸ்ட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் டெய்லி லைஃப், அதாவது ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் பாடியில், அதாவது எனர்ஜி கொடுக்கறதுக்காக, நம்ம பாடியில் எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ் இதெல்லாமே என்னவோ கன்வெர்ட் ஆகுது இன்டூ கார்பன் டை ஆக்சைடு அண்டு H2O டு ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் லிவிங் ஆர்கானிசம். எல்லாமே இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகே, இப்போ எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மாதிரியே ரிடக்ஷன் ரியாக்ஷனும் அக்கர் ஆகுது, சைமில்டேனியஸாக நடக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் இஸ் கால்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? அப்போ நார்மல் கிளாசிக்கல் கான்செப்ட் பார்த்திங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ அப்படி இருந்தால் அப்போ ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்னன்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. புக் பேக் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ரெண்டுமே இருந்தாலும் ஆக்சிடேஷன் தான். அண்ட் இது ரிவர்ஸ், இதனுடைய ரிவர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ரிடக்ஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரிவர்ஸ் எப்படி சொல்லலாம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, ரிடக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து டு யூ நோவில் ஹீமோக்ளோபின் அண்ட் ஆக்சிஜன் ட்ரான்ஸ்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம பாடியில் நமக்கு வந்து ஆக்சிஜன் இந்த லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறனால தான் நம்ம அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஆக்சிஜன், வெளியில் இருக்க ஆக்சிஜன் உள்ள லங்ஸ்லேருந்து நம்ம பாடியில் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகிறனால தான் நம்மளால் சுவாசித்து உயிர் வாழ முடியுது. ஓகேங்களா? ஆனால் நம்ம பாடியில் ஹீமோக்ளோபினில் என்ன மெட்டல் இருக்குன்னா அயன், Fe இருக்குது. ஆனால் அந்த Fe அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ அயன் வந்து ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா Fe2+லேருந்து Fe3+ கன்வெர்ட் ஆகுது. ஆனால் நம்ம பாடியில் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறனால இந்த ஹீமோக்ளோபினில் இருக்க Fe அயன் வந்து Fe2+லேருந்து Fe3+ஆக கன்வெர்ட் ஆகிறதில்ல. ஒரு 3% தான் கன்வெர்ட் ஆகுது, அதிகமாக கன்வெர்ட் ஆகிறதில்ல. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனைடு எடுத்துக்கிட்டோம், பாய்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு டெத் ஆயிடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் பைண்ட் ரிவர்சபிளி டு ஹீமோக்ளோபின், சைனைட் பைண்ட்ஸ் இர்ரிவர்சிபிளி. ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா ரிவர்சிபிள். ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வருது. ஆனால் அந்த சைனைடு வந்து நம்ம பாய்சன் எடுத்துக்கிறது, இந்த சைனைடு வந்து ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா இர்ரிவர்சிபிள். ஒன்ஸ் போச்சுன்னா அவ்வளோதான், அதில் இருக்க ஆக்சிஜன் எல்லாமே என்ன ஆகுது, பிளாக் ஆகிடுது. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சைனைட் பாய்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக என்ன ஆகும், உடனே என்ன ஆகுது, டெத் ஆகிடுறாங்க. அதனால தான் டிரான்ஸ்பரட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு டிஷ்யூ இஸ் ஸ்டாப் ஆயிடுது, அது போய் பிளாக் பண்ணிடுது. ஓகேங்களா? இட்ஸ் லீட்ஸ் டு த குயிக் டெத் ஆஃப் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை பேஸ் பண்ணி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள். இப்போ அயன் ஃபஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள், அயன் ஆக்சிஜன் என்னவா கன்வெர்ட் ஆகுது, அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? இது என்ன சொல்லலாம், ஆக்சிடேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் 2ல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் இருக்குது, குளோரின் இருக்குது. நமக்கு என்ன ஆகுது, ஹைட்ரஜன் குளோரைடாகவும் சல்ஃபராகவும் கன்வெர்ட் ஆகுது. போத் தீஸ் ரியாக்ஷன் ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எஸ் பர் கிளாசிக்கல் கான்செப்ட் படி. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள், ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஸ்டிங் ஆஃப் அயன் ஆக்சிஜனோட ரியாக்ஷன் நடந்து அயன் ஆக்சைடு, அப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கு மெட்டலோட. ஓகேங்களா? இந்த செகண்ட் ரியாக்ஷன் ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்டு, சல்ஃபர் கூட இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? ரிமூவ்டு ஃப்ரம் த ஹைட்ரஜன் சல்ஃபேட், ஐடென்டிஃபை விச் ஸ்பீசிஸ் கெட்ஸ் ரெடியூஸ்டு. ஓகேங்களா? இப்போ இதில் ரிடக்ஷன் நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்கிறாங்க, ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடு. ஓகேங்களா? ப்ளஸ் கார்பன் ரியாக்ட் பண்ணும்போது காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், காப்பர் கூட இருக்க ஆக்சிஜனை
ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதனால் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னாலே என்ன ரியாக்ஷன்? ரிடக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஹைட்ரஜனை ஆட் பண்ணியிருக்கோம் சல்ஃபர் கூட. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இதுவும் ரிடக்ஷன் தான். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், இதுவும் ரிடக்ஷன் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், திஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆர் நாட் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஆக்சிஜன் ஆர் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கிடையாது. எலக்ட்ரான் பேஸ் பண்ணியும் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் பேஸ் பண்ணி அப்படின்னா எலக்ட்ரான் லாஸ் கெயின், இதை பேஸ் பண்ணி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா, the removal of oxygen and addition of hydrogen, this reaction is called redox reaction. என்ன பண்ணுறோம்? ஹைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கோம்? ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஆக்சிஜனை ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலுமே அது என்ன சொல்கிறாங்க? ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க? நேம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடக்ஷனும் நடந்திருக்கு, ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரெண்டுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் பேஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். அயன் Fe2+லேருந்து Fe3+, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷன். அதாவது நம்ம பேசிக் கான்செப்ட்லேயே பார்த்தோம், லியோஜர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கெயின் ஆஃப் எலக்ட்ரானா ரிடக்ஷன். அப்போ லாஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடேஷன் அப்போனா எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. ஓகே, Fe2+லேருந்து Fe3+ கன்வெர்ட் ஆகுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னாலே அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குன்னு தான் மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காப்பர் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு காப்பராக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இப்போ இந்த இடத்துல ரிடக்ஷன். ஓகேங்களா? அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கேன் பி பெட்டர் எக்ஸ்பிளைன்ட் யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வேறு எப்படி எந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும் சைமல்டேனியஸாக. ஓகேங்களா? அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் அடிஷன் ஆகுது, ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு எப்படி சொல்லலாம் கான்செப்ட்? ஆக்சிஜனை அடிஷன், ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணலாம். அப்படி இருந்தால் ஆக்சிடேஷன். இதனுடைய ரிவர்ஸ் தான் ரிடக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஒன்றா ஆக்சிஜன் அடிஷன் ஆட் ஆகணும், ஃபேவர். அந்த கொஷினோட ஹெட்டிங் என்ன? ஆக்சிடேஷன். அப்போ அதுக்கு தான் ஃபேவராக இருக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆக்சிஜன் அடிஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன். அதர்வைஸ் வேறு என்ன கான்செப்ட்? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம், அப்படி இருந்தாலும் ஆக்சிடேஷன் தான். ஓகே, அப்போ ரிடக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் அப்படின்னாவே என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணலாம்? ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் ரிடக்ஷன் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி கான்செப்ட் பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், அயன் கூட ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம், ஆக்சிடேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைட், இதிலேருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம், இப்படி இருந்தாலும் ஆக்சிடேஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, காப்பர் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டோம், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிடேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம், இது என்னது? ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிடக்ஷன். இப்போ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆக்சிஜன் பேஸ் பண்ணி ஹைட்ரஜனை மட்டுமே பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வேறு கான்செப்ட் இருக்குது, எலக்ட்ரான் பேஸ் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான் பேஸ் பண்ணி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு வேறு ரிடக்ஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் இது பேசிக். ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே நல்லா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே வச்சு நம்ம அடுத்தடுத்து இப்போ செகண்ட் வால்யூம் போனாலும் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது, எங்கள் 12th போனாலும் ஆக்சிடேஷன் நம்பர் பற்றி படிப்போம். இப்போ பேசிக் நல்லா தெரிஞ்சதுன்னா, கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். ஓகே, வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர்? இம்பார்ட்டன்ட் 2 மார்க். It is defined as the
imaginary charge left on the atom when all the other atoms of the compound have been removed in their usual oxidation state that are assigned according to set of rules. ஓகேங்களா, இதுதான் என்னது ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் NaCl எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கான்செப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் NaCl. ஓகேங்களா, இப்போ NaCl சோடியம் அப்படின்னாவே Na ப்ளஸ்ஸு, சரிங்களா, ஏன்னா குரூப் 1 எலமெண்ட்ஸ் அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +1 தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ இதுக்கு Na ப்ளஸ்னா பக்கத்தில் இருக்க ஆட்டத்துக்கு என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் -1. இதுக்கு +1னா பக்கத்தில் இருக்கிறது -1, சரிங்களா. அப்போ ஒரு காம்பவுண்டில் இருக்க ஒரு ஆட்டத்தோட இமேஜினரி சார்ஜ், இப்போ சோடியத்துக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா குளோரினுக்கு ஈஸியாக நம்மளால் ரிமைனிங் என்ன இருக்கோ அது என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது சம் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும், சரிங்களா. இப்போ பாருங்கள் HCl எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் குரூப் 1 எலமெண்ட்ஸு +1. ஓகேங்களா, குளோரினுக்கு என்னவாக இருக்கும் -1. இல்லை அப்படியா, குளோரின் தெரியும், ஹேலஜன் எல்லாமே யூனி நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கும்போது -1. ஓகே, அப்போ இது -1 இருக்கா, பக்கத்தில் இருக்குது +1 தான் இருக்கும். ஏன்னா ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது நியூட்ரலாக தான் இருக்கும். இப்போ நியூட்ரல்னால் எப்படி, +1 -1 +2 -2, ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றுக்கு -1னா பக்கத்தில் இருக்க ஆட்டத்துக்கு +1 தான் இருக்கும். அப்போ அந்த இமேஜினரி, அப்போ ஒரு காம்பவுண்டில் இருக்க எலமெண்ட் எல்லாமே நம்ம இந்த சார்ஜை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க எலமெண்ட்டுக்கு என்ன சார்ஜ் வரும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ரூல்ஸு, த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீ எலமெண்ட். இப்போ ஃப்ரீ எலமெண்ட் அப்படின்னா அன்கம்பைன்ட் ஸ்டேட்டு. ஃபஸ்ட்டு ரூல்ஸோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீ எலமெண்ட்னா என்ன, அன்கம்பைன்ட் ஸ்டேட், எதுக்கோடையும் கம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடி உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் ஆட்டம் H2 Cl2 சோடியம் S8 இதெல்லாம் தனியாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபார் எ மோனோ அட்டாமிக் அயன் the oxidation state is equal to the net charge on the ion. மோனோ அட்டாமிக் அயன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் Na ப்ளஸ்ன்னு இருக்குது, இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆன் த அயன், இதனுடைய சார்ஜ் என்னவோ அதுதான் என்ன சொல்கிற ஆக்சிஜன் ஸ்டேட் +1. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் Cl -1. நெட் சார்ஜ் தான், நெட் சார்ஜ் ஆஃப் த அயன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது ஆக்சிஜன் ஸ்டேட் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆன் த அயன். அப்போ Cl- தான் -1. ஓகே, தேர்ட் பாயிண்ட், த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிம்பிள், இப்போ HCl அப்படின்னா ஓவராலாக சேர்ந்து 0, மாலிகுலே நியூட்ரல் தான் 0. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு +1 குளோரினுக்கு -1, ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ்ஸு குளோரினுக்கு மைனஸு, ஓவராலாக சேர்த்து ஈக்குவல் டு 0, நியூட்ரல். ஓகேங்களா, அப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப், அப்போ மேலே இருக்க சார்ஜெலாம் ஆட் பண்ணி கிடைக்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, 0. வைல் இட் இஸ் ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் ஆன் த அயன், ஈக்குவல் டு த நெட் சார்ஜ் என்னவோ அதுதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் H2SO4 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் 4 ஆக்சிஜன் இருக்குது, ஓவராலாக சேர்த்து 0 அப்படின்ட்டாங்க. அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனுக்கு +1னா 2 ஹைட்ரஜனுக்கு +2. ஓகேங்களா, இப்போ சல்ஃபருக்கு தனியாக போட மாட்டோம், SO4 ஓவராலாக சேர்த்து SO4னாவே 2- தான் அயனைஸ் ஆகும். வாட்டரில் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டோம்னா 2+, ஹைட்ரஜனுக்கு 2+ ஆகும், SO4க்கு 2- ஆகும் தான் அயனைஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ 2+, 2- ஓவராலாக சேர்த்து 0. அப்போ ஓவராலாக சல்ஃபூரிக் ஆசிட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட், ஹைட்ரஜன். ஆல்ரெடி நம்ம ஹைட்ரஜன் லெசன்லேயே பார்த்துருக்கோம். ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1,
ஆல் இட்ஸ் காம்பவுண்ட் எக்ஸப்ட் இன் மெட்டல் ஹைட்ரேட்ஸ். அதாவது எல்லா இடத்துலையும் +1ஆகவே இருக்காது, எக்ஸப்ட் மெட்டல் ஹைட்ரேட். மெட்டல் ஹைட்ரேட்லாவே -1 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெட்டல் ஹைட்ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைட் HCl. இதுக்கு நேம் ஹைட்ரஜன் குளோரைடு. ஹைட்ரஜன் குளோரைட் எப்பயுமே ஹைட்ரஜன் அப்படிங்கிற நேம் ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +1 இருக்கும். சரிங்களா? இங்கே சோடியம் ஹைட்ரைடு செகண்டாக வந்துச்சுன்னா அதுக்கு வந்து -1, சோடியத்துக்கு +1. ஓகேங்களா? அப்போ அதனுடைய நேம் வச்சு அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் நம்மளால் சொல்ல முடியும். ஹைட்ரஜன் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் +1. சோடியம் இதனுடைய நேம் என்ன? சோடியம் ஹைட்ரைடு. அப்போ ஹைட்ரைடுங்கிறது செகண்டாக வருது, அப்போ -1. ஓகேங்களா? இப்போ கான்செப்ட் என்ன? அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ண சொன்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண தெரியும் ரூல்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இன் ஹைட்ரஜன் குளோரைட் +1. இதில் ஹைட்ரஜன் குளோரைடில் ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +1. ஓகேங்களா? சோடியம் ஹைட்ரைடில் ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் -1. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின் ஹேலஜன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே என்னது -1 தான், யூனி நெகட்டிவ். ஓகேங்களா? அடுத்து 6th பாயிண்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் மோஸ்ட் காம்பவுண்ட்ஸ் -2. எல்லா மோஸ்ட் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் -2. எக்ஸப்ஷன் பெராக்சைட், சூப்பர் ஆக்சைட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வித் ஃப்ளூரின். அதாவது எக்ஸப்ஷன் எங்கெங்கே அப்படின்னா பெராக்சைட், சூப்பர் ஆக்சைட் அண்டு ஃப்ளூரின் கூட காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாமே ஆக்சிஜன் ஸ்டேட் வேரி ஆகுது அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் காம்பவுண்டில் -2 தான் ஆக்சிஜனுக்கு, கண்ணை மூடிட்டு -2 போடலாம். ஆனால் எந்தெந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைட், சூப்பர் ஆக்சைட், ஃப்ளூரின் கூட காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாமே ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் வேரி ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளூரினோட காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நம்ம 12th கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம 11th பேசிக் தெளிவாக இருந்துச்சுன்னா 12th போய் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இது எல்லா காம்பவுண்ட்ஸ்லையும் -2. வாட்டர் கூட இருக்கும்போது நமக்கு என்னது -2. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். வாட்டர் மாலிக் கால்குலேட் பண்ண சொன்னால் இப்போ நமக்கு ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 தெரியும். 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆக்சிஜனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், =0. இப்போ இந்த இடத்துல இருக்க 2 +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2. இப்போ வாட்டருக்கு -2. ஓகே, அடுத்து பெராக்சைட். ஏன் இந்த இடத்துல பெராக்சைட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்டெய்னிங் சார்ஜ் -2, O2 2- இருக்கும். ஓகேங்களா? ஆக்சிஜன் கண்டெய்னிங் O2 2- இருக்கும். அதனால் பெராக்சைட் எக்ஸஸாக ஆக்சிஜன் பெராக்சைட். அப்போ இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஹைட்ரஜனோட சார்ஜ் +1. இப்போ ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுறோம், அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? இது வந்து மார்ச் 2019 கேட்டிருந்தாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணுங்கன்னு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று பாருங்கள். ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2. எக்ஸஸாக ஆக்சிஜன் இருக்கனால பெராக்சைடு அப்படிங்கிறோம். சரிங்களா? ஹைட்ரஜனுக்கு வந்து நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சது தான். ஏன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிற வேர்டு முன்னாடி வந்துருச்சு, அதனால் அதுக்கு என்னது +1 தான். சரிங்களா? அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. ப்ளஸ்ஸு எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம்? ஆக்சிஜனுக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன். 2x = 0. 2x இந்த பக்கம் வச்சுட்டு நான் -2 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ x எவ்வளோ கிடைக்குது? -1. அப்போ பெராக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு -1. இதுதான் எக்ஸப்ஷன். மோஸ்ட் ஆஃப் காம்பவுண்டில் -2 தான். ஆனால் பெராக்சைட் சூப்பர் ஆக்சைடில் மட்டும் -1. -1 சூப்பர் ஆக்சைடில் இன்னும் வேரி ஆகும். நெக்ஸ்ட் சூப்பர் ஆக்சைடு. ஏன் சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோன்னா ஆக்சிஜன் கண்டெய்னிங் O2- இருக்கும், அதனால் இது சூப்பர் ஆக்சைடு. ஓகே, KO2 எடுத்துக்கிறாங்க. பொட்டாசியம் அப்படிங்கிறது குரூப் 1 எலமெண்ட்ஸு. குரூப் 1 அல்கலி மெட்டல்ஸ்னாவே +1 தான், நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருக்கோம். இப்போ பொட்டாசியத்துக்கு +1 ப்ளஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன். 2x = 0. 2x = -1, x = -1/2. சூப்பர் ஆக்சைடோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஆக்சிஜனுக்கு -1/2. ஓகேங்களா? இதெல்லாமே எக்ஸப்ஷன். இதுலேருந்து 1 மார்க் கேட்பாங்க கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் டைஃப்ளூரைட். என்ன சொல்லியிருக்கோம்? மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்டில் ஆக்சிஜனோட ஆக்சிஜேட் -2. எக்ஸப்ஷன் பெராக்சைட், சூப்பர் ஆக்சைட், ஃப்ளூரின் காம்பவுண்ட் வித் ஆக்சிஜன். அதாவது ஃப்ளூரின் கூட காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆக்சிஜனுக்கு. ஓகே, கால்குலேட் பண்ணலாம். ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுற எக்ஸு. ஃப்ளூரின் வந்து எல்லா இடத்துலையுமே ஹேலஜன் எல்லாமே யூனி நெகட்டிவ் தான், -1 தான். -1 = 0. அப்போ x =
இந்த பக்கம் -2 அந்த பக்கம் போகும்போது +2. அப்போ ஆக்சிஜனோட ஸ்டேட் என்ன இந்த இடத்துல +2. அப்போ எந்த இடத்துல எக்ஸப்ஷன் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். இது வந்து 12th கேட்டிருக்காங்க, 12th கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ ரூல்ஸ் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இந்த டேபிளேஷனில் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபியூரிக் ஆசிட், Cr2O7 2- அது டைஃப்ளூரோமீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு காம்பவுண்ட் பார்க்கலாம். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த டேபிள்லேருந்து கம்பல்சரி 1 மார்க் கேட்பாங்க. பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு எது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கார்பனுக்கு தெரியாத எப்பயுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ப்ளஸ்ஸு 2, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 இருக்குது, 2 இன்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் ஏன்னா பெராக்சைடில் மட்டும்தான் வேரி ஆகுது, -2 = 0. அப்போ x +4. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு ஓகேங்களா, சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு எதுக்கு சல்ஃபர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 × +1 ஓகேங்களா. ப்ளஸ் அடுத்து எது கால்குலேட் பண்ணால் சல்ஃபருக்கு, அதை தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு எத்தனை ஆக்சிஜன், 4, ஒரு ஆக்சிஜனுக்கு -2 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + x -8. அப்போ இந்த பக்கம் போகும்போது +6. ஓகேங்களா. அடுத்த கான்செப்ட்டு Cr2O7 2- கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள். பாருங்கள், எதுக்கு குரோமியத்துக்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, குரோமியத்துக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை குரோமியம் இருக்குது, 2 குரோமியம், அதனால் 2x. ஓகேங்களா. ப்ளஸ்ஸு எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 7 ஆக்சிஜன், 7, ஒரு ஆக்சிஜனுக்கு -2 ஈக்குவல்ட்டு நம்ம சம்மிலேயே, அதாவது இந்த மாதிரி கால்குலேஷன் போட சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க காம்பவுண்டுக்கு மேலேயே சார்ஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈக்குவலுக்கு இந்த சைடு எழுதணும். -2 அவங்களே கொடுத்துருக்காங்க. கொடுக்கல அப்படின்னா =0 போடுவோம். இங்கே பாருங்கள், எந்த ஒரு சார்ஜுமே மேலே அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் 2- மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஈக்குவலுக்கு அந்த சைடு மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ சார்ஜ் கொடுத்ததுனாலும் ஈக்குவலுக்கு அந்த சைடு மென்ஷன் பண்ணணும். ஓகே, மென்ஷன் பண்ணிட்டாங்க. நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 7 × 14 கிடைக்கும். ஓகேங்களா. 2x எவ்வளோ, -14 = -2. ஓகேங்களா. அப்போ நம்ம 2x 14 என்ன பண்ணலாம், -14 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா நமக்கு +14 இருக்கும். +14ல் 2 போச்சுன்னா 6. என்ன எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 -2ல் 12 கிடைக்குது. ஓகேங்களா. அதாவது -2 இந்த -14 அந்த பக்கம் +14, +14ல் 2 போச்சுன்னா 12 நம்ம இந்த 2xல் இருக்க x இந்த பக்கம் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 6 கிடைக்குது. இப்போ குரோமியத்தோட ஆக்சிஜன் ஸ்டேட் +6. அதே மாதிரி தான் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, இது என்ன காம்பவுண்ட் என்ன எலமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுட்டு தெரிஞ்சதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் ஆக்சிடேஷன் நம்பர் ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம். சூப்பர் ஆக்சைடு, பெராக்சைடு, ஹைட்ரஜனோட எக்ஸப்ஷன் பார்த்தோம், ஆக்சிஜனோட எக்ஸப்ஷன் பார்த்தோம். ரிடக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன் என்ன, எலக்ட்ரான் பேஸ் பண்ணி பார்த்தோம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா. இதெல்லாம் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ரூல்ஸ் வந்து நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.